இன்சுலின் உணர்திறன் ஏன் அவசியம்? இன்சுலின் என்பது முக்கியமான ஹார்மோன். இரத்தத்தில் இருந்து சர்க்கரையை சேமித்து வைக்க செல்களுக்குள் செல்ல இவை தேவைப்படுகிறது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அல்லது குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. செல்கள் இன்சுலினை ஏற்காமல் மறுக்கப்படும் போது இன்சுலின் எதிர்ப்பு திறன் உண்டாகிறது. இன்சுலின் சுரப்பு இருந்தும் உடலில் செல்கள் பயன்படுத்தாத போது இன்சுலின் எதிர்ப்பு திறன் ஏற்படுகிறது. அது உயர் இரத்த சர்க்கரைக்கு வழிவகுக்கும். மேலும் இது தொடரும் போது இதய நோய், டைப் 2 மற்றும் பல நோய்களின் அபாயத்தை ஏற்படுத்தும். இதை தடுக்க இன்சுலினுக்கு செல்கள் எதிர்வினை அல்லது இன்சுலின் உணர்திறன் மேம்படுத்துவது இந்த அபாயங்களை தவிர்க்க உதவும். இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த தூக்கம் அவசியம். தூக்கமின்மை தொடரும் போது அது உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும். மனச்சோர்வை ஏற்படுத்தும். டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய் போன்றவற்றை அதிகரிக்கும். தூக்கமின்மை பற்றிய சில ஆய்வுகள் மோசமான தூக்கத்தின் தரத்துக்கும் இன்சுலின் உணர்திறனுக்கும் இடையே தொடர்பு காட்டுகிறது. தூக்கமின்மை இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்கலாம். இதனால் இரத்த சர்க்கரை அதிகரிக்கும். ஆரம்ப கட்டத்தில் தூக்கத்தை ஈடு செய்வது இதன் விளைவுகளை மாறுவது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த செய்யும். 2015ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் போதுமான தூக்கம் இல்லாத 16 பேர் நாள் ஒன்றுக்கு 1 மணி நேரம் தூக்கம் அதிகம் பெற்றனர். அப்போது இன்சுலின் உணர்திறன் அதிகரித்தது. இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உடற்பயிற்சி உதவும். இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உடற்பயிற்சி சிறந்த வழியாக இருக்கும். 2018ஆம் ஆண்டு 11 ஆய்வுகளின் மதிப்பாய்வு உடல் செயல்பாடுக்கும் மேம்பட்ட இன்சுலின் உணர்திறனுக்கும் இடையே தொடர்பை கண்டறிந்தது. உடற்பயிற்சி இரத்தத்தில் குளுக்கோஸை பயன்படுத்துகிறது. மேலும் 2013ஆம் ஆண்டின் மற்றொரு ஆய்வு சில வகையான பயிற்சிகள் இன்சுலின் உணர்திறனை மற்றவர்களை விட அதிகரிக்கும் என்கிறது. ஏரோபிக் மற்றும் வலிமை பயிற்சி நீரிழிவு அல்லாதவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. நீரிழிவு அல்லாதவர்கள் வாரத்தில் 5 முறை என 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது பலனளிக்கும். 3 முறை அதிக தீவிரம் கொண்ட ஏரோபிக், 2 முறை முக்கிய தசை குழுக்களில் வலிமை பயிற்சி செய்யலாம். நீரிழிவு நோயாளிகள் வாரத்துக்கு 5 முறை 30 நிமிடங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். எடையை கட்டுக்குள் வைப்பது இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்க உதவும். யுடன் இருப்பது குறிப்பாக வயிற்று பகுதியில் இன்சுலின் உணர்திறனை குறைக்கிறது. தொப்பை, வயிற்று கொழுப்பு, இடுப்பு போன்ற பகுதிகளில் கொழுப்பு தேங்குவது அதிக எடையை உண்டு செய்து இன்சுலின் உணர்திறனை குறைக்கிறது. மேலும் இது டைப் 2 நீரிழிவு அபாயத்தை அதிகரிக்கிறது. தசை மற்றும் கல்லீரலில் இன்சுலின் எதிர்ப்பை ஊக்குவிக்கும் ஹார்மோன்களை உற்பத்தி செய்வது இதற்கு காரணமாக இருக்கலாம். உடல் எடையை குறைப்பது, குறிப்பாக தொப்பை கொழுப்பை குறைப்பது இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்க சிறந்த வழியாக இருக்கும். மேலும் இந்நிலையில் ப்ரீடயாபெட்டிஸ் இருந்தால் டைப் 2 நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்க செய்கிறது. உணவு உடற்பயிற்சி வாழ்க்கை முறை மூலம் உடல் எடையை குறைக்கலாம். இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும் உணவு முறைகள். உணவு முறையில் கரையக்கூடிய நார்ச்சத்து வகைகள் இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கும். கரையக்கூடிய நார்ச்சத்து கொழுப்பை குறைத்து பசியையும் குறைக்கிறது. ஆய்வுகள் கரையக்கூடிய நார்ச்சத்து உட்கொள்வது இன்சுலின் உணர்திறன் அதிகரிப்புடன் தொடர்பை உடையதாக கூறுகிறது. மேலும் இது குடலுக்கு நன்மை செய்கிறது. பருப்பு வகைகள், ஓட்ஸ், ஆளி விதைகள், கீரைகள், காலிஃப்ளவர் போன்றவை நார்ச்சத்து கொண்டவை. காய்கறிகளில் வண்ணங்கள் நிறைந்தவை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்கள் எனப்படும் மூலக்கூறுகளை பிணைத்து நடுநிலையாக்குகின்றன. இது உடலில் அழற்சி எதிர்வினைகள் உண்டு செய்யும். தாவர கலவைகள் நிறைந்த உணவை உட்கொள்வது அதிக இன்சுலின் உணர்திறனுடன் தொடர்புடையது என்று ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன.
இன்சுலின் எதிர்ப்பை தூண்டும் உணவுகள் தவிர்க்க வேண்டும். கார்போஹைட்ரேட்டுகள் இரத்தத்தில் இன்சுலின் அளவை அதிகரிக்க செய்யும். உடல் கார்போஹைட்ரேட்டுகளை சர்க்கரையாக மாற்றி இரத்த ஓட்டத்தில் வெளியிடும் பொது கணையம் இன்சுலின் சுரக்கிறது. அதிக கார்போஹைட்ரேட் உணவு இரத்தத்தில் சர்க்கரையை அதிகரிக்க செய்யும். கார்போஹைட்ரேட் குறைப்பது இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்க உதவும். குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்ட கார்போஹைட்ரேட் சிறந்ததாக இருக்கும். இது இரத்த ஓட்டத்தில் சர்க்கரையின் வெளியீட்டை மெதுவாக வெளியிடுகின்றன. இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்க மசாலா மற்றும் மூலிகை சேர்க்கவும். வெந்தயம், மஞ்சள், இஞ்சி மற்றும் பூண்டு உள்ளிட்ட மூலிகைகள் மற்றும் மசாலா பொருள்கள் இன்சுலின் உணர்திறனை அதிகரிப்பதாக சில ஆய்வுகள் காட்டியுள்ளன. வெந்தயம், வெந்தய விதைகள் கரையக்கூடிய நார்ச்சத்து கொண்டவை. இது இன்சுலினை திறமையாக உருவாக்க உதவுகிறது. மஞ்சள், குர்குமின் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டவை. இது இரத்த சர்க்கரையை குறைப்பதன் மூலம் குர்குமின் இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்க. இஞ்சி, இஞ்சியில் இருக்கும் ஜிஞ்சரால் தசை செல்களில் சர்க்கரை ஏற்பிகளை அதிக அளவில் கிடைக்க செய்து சர்க்கரை உறிஞ்சுதலை அதிகரிக்கும் என்று ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன. பூண்டு, பூண்டு இன்சுலின் சுரப்பை மேம்படுத்துகிறது. இது இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது. இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்க மன அழுத்தம் தவிர்க்க வேண்டும். இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் திறனை பாதிக்க செய்யும். கார்டிசோல் மற்றும் குளுக்கோகன் என்னும் மன அழுத்த ஹார்மோன்கள் உற்பத்தி தூண்டி இது உடலை ஊக்குவிக்கிறது. இந்த ஹார்மோன்கள் சர்க்கரையின் சேமிக்கப்பட்ட வடிவமான கிளைகோஜனை உடைத்து உடல் விரைவாக ஆற்றலாக பயன்படுத்தும் வகையில் இரத்த ஓட்டத்தில் நுழைகிறது. இது மன அழுத்த ஹார்மோன் அளவை அதிகமாக வைத்திருக்கிறது. இது இன்சுலின் எதிர்ப்பை தூண்டுகிறது. இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அதிக அளவு மன அழுத்த ஹார்மோன்கள் இன்சுலின் உணர்திறனை குறைக்கின்றன என்று ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன. மன அழுத்தம் இல்லாமல் இருக்க தியானம், உடற்பயிற்சி மற்றும் தூக்கம் போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும்.